மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரவா பன் தோசை பண்ண போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லைன்னா சட்டுன்னு ஒரு ரவையும் தயிர் இருந்தால் 5 நிமிஷத்தில் மாவு மிக்ஸ் பண்ணி செய்திடலாம். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு பார்ப்போம். இன்ஸ்டன்ட் ரவா பன் தோசையை செய்கிறதுக்கு இந்த கப்பில் வந்து 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இந்த 1 கப் ரவைக்கு 3/4 கப் தயிர் வேணும். இதுக்கு 3/4 கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு தேங்காய் துருவல், பச்சை மிளகா, அப்புறம் பொடிசா நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கேரட்டு பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரவா பன் தோசைக்கு. சைடிஷாக ஒரு சட்னி அரைக்க போனோம், பூண்டு சட்னி. அந்த பூண்டு சட்னிக்கு 1 கைப்பிடி பூண்டு, 1 தக்காளி பழம், 2 கருவேப்பிலை, ஒரு கோழிக்குண்டை சைஸுக்கு புளி, மிளகா வத்தை. ஒரு பவுலில் 1 கப் ரவையை போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து 3/4 கப் தயிர் ஊற்றணும், 1/2 கப்பு தண்ணி இது சேர்த்து ஊற வச்சுக்கிறணும். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல், அரிசி மாவு இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். அரிசி மாவும் தேங்காய் துருவலும் அரைச்சிக்கிட்டேன். அதுலேயே இந்த தயிரும் ரவையும் தண்ணியும் சேர்த்து ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ தயிர் ரவை அதை எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடவுள் தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இது வெங்காயம் வந்து லேசாக வதங்கினா போதும். அதிலேயே கேரட் சேர்த்துக்கிறேன், துருவ கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்ச மாவில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கணும். மாவு ஒரு 5 நிமிஷம் அப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கு தேவையான ஒரு சைடிஷாக சட்னி அரைச்சிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். மிளகா வரவிட்டதும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது சிவக்கணும் நல்லா. பூண்டு சிவந்துருச்சு. அதிலே இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் போட்டு 2 ஆறு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதுலேயே தக்காளி பழமும் சேர்த்து கொஞ்சம் தக்காளி வதங்கிக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறட்டும். அதுலேயும் பன் தோசை ஊற்றிக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பக்கடா வச்சுக்கிடுவோம். ஒரு குழியான கடாய் தான் வேணும் இந்த பன் தோசை செய்கிறதுக்கு. இப்போ ரவை காஞ்சிருச்சு. கனமான ஊற்றணும். இதை 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு சுற்றிலும் லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் வேகட்டும். இதை பரட்டி போட்டுக்கிறேன். அரைச்சிக்கிடுவோம். எல்லாம் ஆறிடுச்சு. சுவையான பூண்டு சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை மிக்சி ஜார்லேருந்து இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பர் போட்டேன். அதை வெடித்தது கருவேப்பிலை போட்டு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். சட்னியில் ஊற்றிடுவோம். பூண்டு சட்னி தயாராகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த பன் தோசை எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அருமையாக சாஃப்டாக உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த பன் தோசையும் பூண்டு சட்னியும் என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பார். பன் தோசை நல்லா சாஃப்டாக இருக்குது. அதோட அந்த பூண்டு சட்னி வந்து அதுக்கு நல்லா ஆப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பன் தோசையும் இந்த பூண்டு சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை மாவு இல்லாத நேரங்களில் இதை வந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தயிரும் ரவையும் தான் இருந்தால் போதும், ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன்.